நம்ம லைஃப்பில் எந்த விஷயத்த செய்யணும்னு நினச்சாலும் அதை செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருக்கும் மண்டைக்குள்ளே வர ஒரு விஷயம், ஒரு வேளை தோத்துட்டா, ஒரு வேளை தப்பாக போயிட்டா என்ன பண்ணுறது, எப்படி சமாளிக்கிறது, இந்த ஒரு தாட்டு தான் பல பேரை லைஃப்பில் ஜெயிக்க விடாமல் பண்ணிகிட்டே இருக்குது. நான் இந்த வீடியோவில் ஒரு ஃபெயிலியரை, அதை பற்றின தாட்டை எப்படி ஓவர் கம் பண்ணுறதுன்னு நான் சொல்லித்தரேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் சரவணகுமார். நான் இந்த சேனலில் பர்சனல் growth, ஃபினான்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஹியூமன் பிஹேவியர் எவ்வளோ முக்கியன்றதை பற்றி பேசுவேன். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபெயிலியர்னு நினைக்கிற எல்லாமே ஏதாவது ஒன்றோட தொடக்கமாக தான் இருக்கும். இப்போ நம்ம அந்த எமோஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுறோன்றதை பொறுத்து அது மாறுது, அவ்வளோதான். சில பேர் பார்த்தீங்கன்னா விழுந்தா உடனே எந்திரிச்சிருவாங்க. சில பேர் விழுந்துட்டோமே அப்படின்னு ஒரு சிம்பதி கிரியேட் பண்ணிவிட்டு உருண்டுட்டு போட்டுட்டு கிடப்பானுங்க. ஐயோ நான் விழுந்துட்டேன், என்னை யாரும் காப்பாற்றலை, யாரும் தூக்கி விடலை அப்படின்னு. ஏடா விழுந்தா எந்திரிச்சு அடுத்த வேலையை பார்க்க போக வேண்டியது தானே, அதை விட்டுட்டு எதுக்கு சலம்பணும்? சரி, நம்ம ஒரு ஃபெயிலியர்லேருந்து எப்படி எமோஷ்னலாக ஓவர் கம் பண்ணோம் அப்படின்றதுக்கு ஒரு 4 பாயிண்ட்ஸ், 4 டிப்ஸ் நான் உங்களுக்கு இன்றைக்கி இந்த வீடியோவில் சொல்லித்தர போகிறேன். வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். மொதல் விஷயம், ஒரு 5 மினிட் ரூல். உங்களுக்கு எவ்வளோ கோபம் வருதோ, தோத்துட்டோம், உங்களுக்கு அழுகணும்னு தோணுதா, அழுவுங்க. தலைவணியில் தலையாக பொதிச்சுட்டு அழுவுங்க. கோபம் வருதா, கத்துங்க. நல்லா கதவு ஜன்னல் எல்லாத்தையும் சாத்தி போட்டு கத்துங்க. ஆனால் உங்கள் எமோஷனலை உள்ளே வச்சு புழுக்கிக்காதீங்க. அந்த எமோஷன் வெளியில் வரணும். சின்ன வயசில் இந்த ஸ்கூல்லலாம் யாராவது ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்கன்னா, பேனா பென்சில்லாம் திட்டாங்கன்னா, ஒரு 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 பெரிய வட்டம் போட்டு மேப் போட்டு அதை திட்டுவாங்க பசங்க. யார் என் பேனாவை எடுத்தானோ, என் பென்சிலை எடுத்தானோ, அப்படி திட்டுறதுனால என்ன நடந்துட போகுது? ஒன்றும் கிடையாது. நம்ம பென்சிலை திருடினோட ஒரு வகையில் பழி வாங்கிட்டோம் அப்படின்ற ஒரு இன்னர் சாட்டிஸ்ஃபிகேஷன் கிடைக்கும்ல. அந்த மாதிரி ஒரு ஒரு ஃபெயிலியர்னு நீங்கள் நினைக்கிற ஒரு விஷயத்த ஒரு 5 நிமிஷம் டைம் எடுத்துக்கிட்டு திட்டணுமா, திட்டுங்க. கதவு கிஞ்சன்லாம் சாத்திட்டு கண்ணா அப்படின்னான்னு திட்டுங்க. உங்களை நீங்களே திட்டிக்குங்க. அழுவணுமா, போர்வை தலவாணி எல்லாத்தையும் போட்டு மூடி வச்சுக்கிட்டு ஒவ்வொன்று அழுவுங்க. ஆனால் 5 நிமிஷம் தான் டைம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த விஷயத்த நீங்கள் மறந்துடணும். ஏடா இப்படி 5 நிமிஷம் அழுவுறதுனால என்னடா மாறிட போகுது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் அந்த 5 நிமிஷத்தில் நீங்கள் அந்த ஒரு நாள் வீணாகிறத தடுக்க முடியும். ஒரு 5 நிமிஷம் டைம் எடுத்து உங்களோட எமோஷனை வெளிப்படுத்திடுங்க. லக்கி பாஸ்கர் படத்தில் ஒரு சீன் வரும். நம்ம துல்கரை வந்து இந்த பேங்க்கில் வந்து அசிங்கப்படுத்திடுவாங்க. திருப்பி அவர் கொஞ்ச நேரத்தில் சகஜமாக எல்லார்ட்டையும் பழக ஆரம்பிச்சிடுவார். அப்போ அவர் ஃப்ரெண்டு துல்கர் கிட்ட கேட்பாப்பில், எப்படி மச்சி இதெல்லாம் நீ தாங்கிக்கிற? என் வாழ்க்கையில் ஒரு 1/2 மணி நேரம் எனக்கு பிடிச்ச மாதிரி நடக்கலைன்னா அந்த நாளே வீணாக போயிடணும்னு அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாப்பில். அதான் இங்கே ரொம்ப முக்கியம். 5 மினிட் ரூல். துல்கருக்கு அங்கே 1/2 hour, உங்களுக்கு நான் ஒரு 5 மினிட்ஸ் தரேன். எவ்வளோ ஃபீலிங்கும் கொட்டி தீர்த்து திருப்பி நார்மல் மோடுக்கு வந்துருங்க. 2வது, காம் டவுன். நீங்கள் நல்லா இந்த ரேஸ் கார்லாம் விளையாடுவீங்கன்னா, இந்த வீடியோ கேம்லாம் விளையாடுவீங்கன்னா பார்த்தீங்கன்னா, காம் டவுன் ஒரு கூலிங் பீரியட்னு ஒன்று இருக்கும். அதே மாதிரி இது நம்மளோட கூலிங் பீரியட். ஒரு ஃபெயிலியருக்கு அப்புறமான ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் அப்புறமான ஒரு கூலிங் பீரியட். இப்போ இந்த டைமை நீங்கள் எதுக்கு எடுத்துக்கணுன்னா, ஒரு நல்ல டீப் பிரீத் எடுத்து அந்த சுச்சுவேஷன்லேருந்து நம்மளை வெளியில் கொண்டு வரணும். ஒரு லாங் வாக், ஒரு லாங் ட்ரைவ். இப்போ இந்த வாரணாயிரம் படத்தில் சூர்யா அந்த மேக்னாவை மறக்கணும், அவளை பிரிஞ்ச வழி, இப்போ போனதோட வழியை மறக்கணும்னு ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணி உடம்ப ரெடி பண்ணுவார். அந்த மாதிரி அந்த டிரான்சிஷன் ஃபேஸ் இது. அந்த ஃபெயிலியருக்கு அப்புறமான ஒரு காம் டவுன் ஃபேஸ்னு வச்சுக்கோங்களேன். அவர் எப்படி உடம்ப ரெடி பண்ணாரோ, எப்படி அந்த எண்ணத்தை மறக்கிறதுக்கு தன்னோட உடம்பை வருத்திக்கிட்டு உடம்பை ரெடி பண்ணி ஒரு நல்ல விஷயம் பண்ணார். ஒரு டூர் போயிட்டு வந்திருப்பார், நார்த் இந்தியாலாம் அங்கே இங்கே சுற்றிட்டு. அதே மாதிரி நீங்கள் அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு ஒரு சைக்கிளிங்கோ, ஒரு லாங் வாக்கோ, இல்லை ஸ்விம்மிங்கோ, ஏதோ ஒன்று உங்களுக்கு பிடிச்சதை அந்த சுச்சுவேஷன்லேருந்து நம்மளை வெளில கொண்டு வரணும். மைண்டை கிளியர் பண்ணணும். அதுக்கு தான் இந்த காம் டவுன் ஃபேஸ். ஒரு கிளியரான மைண்டு பிரச்சனையை தாண்டி பாசிபிலிட்டிஸை நம்மளை பார்க்க வைக்கும். ஸோ அந்த மைண்டை கிளியர் பண்ணுறதுக்கு தான் உங்களுக்கு இந்த காம் டவுன் ஃபேஸ் ரொம்ப முக்கியம். இதை எமர்சன் அழகாக சொல்லுவார். நத்திங் கேன் பிரிங் யூ பீஸ் பட் யுவர் செல்ஃப். அதான் நீயே ஒளி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. உனக்கு நீ தான் அமைதியை தந்துக்க முடியும். அந்த அமைதியை எப்படி தேடி எடுத்துக்க முடியுமோ அப்படி தேடி எடுத்துக்குங்க. 3வது, ரிஃப்ளெக்ட். முதல்ல நம்மளோட எமோஷன்ஸை வெளியில் கூட்டிட்டோம். 2வது, கொட்டினதுக்கப்புறம் மைண்டை கிளியர் பண்ண நம்மளை அமைதியாக மாற்றிக்கிட்டோம். நமக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு ஒரு கிளியரான ஒரு மைண்ட் செட் வர்றதுக்கான ஒரு சுச்சுவேஷனில் வந்துட்டோம். இப்போ 3வது ஃபேஸ், திங்க் பண்ண வேண்டிய இடம். நம்ம என்ன தப்பு பண்ணோன்றத இந்த இடத்துல தான் நம்ம உட்காந்து 6 முறை யோசிக்கணும். அந்த பிரச்சனை நடந்தப்பே யோசிச்சிங்கன்னா குழப்பிக்குவீங்க. முதல்ல அந்த எமோஷன்ஸ், நம்ம தோத்துட்டோம், அதனால் நம்ம மேலே இருக்கிற ஒரு கோபம், வருத்தத்தை அழுதோ ஏதோ பண்ணியோ வெளியில் தள்ளிட்டோம். 2வது, அதை தள்ளினதுக்கப்புறம் அந்த சுச்சுவேஷன்லேருந்து வெளியில் நம்ம மைண்டை கிளியர் பண்ணி பிளாங்க் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையான ஒரு விஷயத்தை பண்ணிட்டதுக்கப்புறம் 3வதாக இந்த திங்கிங் ஃபேஸ். நான் என்ன தப்பு பண்ணேன், உண்மையாகவே எதனால் இந்த விஷயம் தப்பாக நடந்துச்சு, 3வது இந்த விஷயம் எனக்கு என்ன கற்று தந்துச்சு, இதை சரியாக பண்ணியிருந்தா சரியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த விஷயம் என்ன கற்று தந்துச்சு.
ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த யோசிக்கிற ஃபேஸில் அடுத்தவங்கள ப்ளேம் பண்ணுற ஒரு விஷயத்தை மட்டும் தயவு செஞ்சு கொண்டு வந்துடாதீங்க. அடுத்தவங்கள ப்ளேம் பண்ணுறது இந்த இடத்துல இந்த பாயிண்ட்டோட நோக்கமே இல்லை. இங்கே நம்மளால் நம்ம கண்ட்ரோலில் இருக்கிற எந்த விஷயம் தப்பாச்சுன்றதை பற்றி மட்டும்தான் நம்ம யோசிக்கணும். ஒரு ஃபெயிலியர்லேருந்து நம்ம ஒரு விஷயத்தை கற்றுக்குறோம், இந்த விஷயம் தப்பு பண்ணோம், இதுலேருந்து இதை நம்ம லேர்ன் பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது நம்ம தமிழிசை சவுந்தரராஜன் சொல்கிற மாதிரி அது ஒரு வெற்றிகரமான தோல்வி. இப்போ நீங்கள் அந்த ஃபெயிலியர்லேருந்து எந்த லெசனுமே லேர்ன் பண்ணலன்னா அதுதான் ஒரு உண்மையான தோல்விகரமான தோல்வி. உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். உட்காந்து யோசிங்க, என்ன தப்பாச்சு, எதனால் தப்பாச்சு, உண்மையாகவே இந்த விஷயத்துலேருந்து நம்ம என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்ற விஷயத்தை யோசித்து யாரையும் ப்ளேம் பண்ணாமல் ஒரு ஜென்ரலாக நம்மளே பொறுப்பெடுத்துக்கிட்டு நம்ம ஒரு பதிலை கண்டுபிடிச்சிட்டோம்னா இந்த 3வது ஃபேஸ் சக்ஸஸ். 4வது செயல். இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த உலகத்திலே நிறைய பேர்கிட்ட இல்லாதது முடங்கி போகிறது. செயல்படுற வேலையே கிடையாது. என்ன பண்ணுவாங்க, அந்த சுச்சுவேஷனை பற்றி யோசிச்சுக்கிட்டு அங்கேயே ஸ்டக் ஆகிடுவாங்க. அதுக்கு அடுத்த செயல் என்னென்னு யோசிக்கிறது. உதாரணத்துக்கு நான் சொன்னல, முதல்ல கீழே விழுந்துட்டா எந்திரிக்கிறதுக்கு எவனா வந்து தூக்கி விடணும் அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு ஒரு குரூப் படுத்துகிட்டே கிடக்கும். கடைசியில் மண்ணை போட்டு மூடிடுவாங்க. எவனும் ஹெல்ப் பண்ண மாட்டான். ஏதோ செத்த போனோன்னு நினச்சி போட்டு மூடிட்டு போயிட்டே இருப்பானுங்க. வேலை அந்த சுச்சுவேஷன்லேருந்து வெளில வர்றதுக்கு உங்களோட எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணாமல் வெளில தள்ளிட்டீங்க. 2வது அந்த கிளாரிட்டி கிடைக்கிறதுக்கான ஒரு காம் டவுன் ஃபேஸும் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டீங்க. 3வது உட்காந்து யோசிச்சிட்டிங்க. இதுக்கப்புறம் என்ன, அடுத்த ஆக்ஷன் பிளாக் தானே, அவ்வளோதானே. ஹீரோ என்ன பண்ணுவார் கிளைமேக்ஸில், அடித்து நொறுக்கு வரல. அந்த மாதிரி இந்த ஃபைனல் ஃபேஸ் உங்களோட ஆக்ஷன் ஃபேஸ். சும்மா அதை பற்றியே யோசிச்சுட்டு புலம்பிக்கிட்டு மற்றவங்களாம் நம்மளை பார்த்து எப்படி சொன்ன இறக்கப்படணும் அப்படின்ற நினைக்கிறதே இங்கே ரொம்ப பெரிய தப்பு. இங்கே அவனுக்கும் எந்த வேலையும் இல்லை. நீங்கள் எதாவது சொன்னீங்கன்னா அவங்க உங்களை கிண்டல் பண்ண தான் செய்வாங்க. இங்கே நீங்கள் தான் ஆக்ஷன் எடுக்கணும். இந்த ஆக்ஷன் டைம் தான் உங்களை அடுத்த சக்ஸஸ்க்கு கொண்டு போகும். அந்த ஃபெயிலியரை பற்றி திங்க் பண்ணிட்டே இல்லாமல் அடுத்து ஆக்ஷன் பிளாக்குக்கு வாங்க. இந்த 4 பாயிண்ட்டை பயன்படுத்தி நீங்கள் ஃபெயிலியர் நினைக்கிற எல்லா விஷயத்தையும் சக்ஸஸாக மாற்ற முடியும். ஒவ்வொரு ஃபெயிலியருக்கு அப்புறமும் ஒரு சக்ஸஸ் உங்களால் உருவாக்க முடியும். மீண்டும் இது போன்ற நல்ல தகவலோடு நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் சரவணகுமார்.